நம்முடைய ஆன்மீக வாழ்விற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதினதான நிருபத்திலிருந்து நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். அதில் 8ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். சரி, பவுல் இங்கே சொல்ல வர கான்செப்டை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எபேசியர்கள் நிருபத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பவுல் ஒரு உலகளாவிய சபை எப்படி இருக்கணும், யுனிவர்சல் சர்ச்சை பற்றி தான் அவர் எழுதுகிறார். ஆனால் அதே பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது ஒரு லோக்கல் சர்ச் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்தல சபை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை எழுதுகிறார். இந்த கொரிந்து சபையில் பலவிதமான பிரச்சனைகள் இருந்தது. என்னென்ன பிரச்சனை அப்படி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம புரிந்துக்க முடியும். அவர் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அட்ரஸ் பண்ணுறார். ஃபர்ஸ்ட் அந்த கொரிந்து சபையில் என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, ஒருமனப்பாடு இல்லாமல் இருந்தது. யூனிட்டி கிடையாது அவங்களுக்குள்ள, குரூப்பிசம் அவங்களுக்குள்ள இருந்தது. சபையில் அப்படி இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கக்கூடாது. ஆனால் கொரிந்து சபையில் என்ன இருந்தது? குரூப்பிசம் இருந்தது. சிலர் சொன்னாங்க நாங்கள் இவங்களை சேர்ந்தவங்க, நாங்கள் அவங்கள சேர்ந்தவங்க, நாங்கள் இப்படி சேர்ந்தவங்க. இன்றைக்கும் கூட திருச்சபைகளிலே காணப்படுகிறது என்னது? படித்தவர்கள், படிக்காதவர்கள், வசதி படைத்தவர்கள், ஏழைகள், அதே போல உலகத்தார் எதிர்க்கக்கூடிய ஜாதிகள் கூட இன்றைக்கு சபையிலே பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி மனிதர்கள் தங்களை பல வகைகளாக பிரித்துக் கொள்கிறார்கள். இது கொரிந்து சபையிலும் காணப்பட்டது. ஸோ பவுல் சொல்றாரு இது சரி கிடையாது. அடுத்ததாக இந்த கொரிந்து சபையில் என்ன பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னா, அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத ஒரு பாவம். ஒரு விசுவாசி தான், அந்த விசுவாசி என்ன பண்றானா, தன்னுடைய ஸ்டெப் மதரோடு தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அதான் பவுல் சொல்றாரு, எப்பா இதெல்லாம் ஒரு உலக மனுஷனே செய்யாத ஒரு பாவத்தை தேவனுடைய பிள்ளை எப்படிப்பா செய்யலாம், அவனை சபையை விட்டு விலக்கி வைங்க அப்படின்னு சொல்லி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியதை வலியுறுத்தி அவர் எழுதுகிறார். மூன்றாவது அந்த சபையில் இருந்ததான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபைக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு விசுவாசிகளுக்கும் ஒருத்தரும் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனால் பிரச்சனை. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி, கேஸ் எங்கே நடக்குது? கோர்ட்டில் நடக்குது. பவுல் சொல்றாரு, எப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் அவரோடு கூட சேர்ந்து இந்த உலக மக்களை என்ன செய்ய போறோம்? நியாயம் தீர்க்க போறோமே. அப்படி இருக்கும்போது நாம போய் ஒரு உலக மனுஷன்ட்ட நியாயம் கேட்டு நிக்கலாமா? உங்களுக்குள்ள இந்த சண்டையை தீர்க்கிறதுக்கு யாருமே இல்லையா? ஒரு சாதாரண பரிசுத்தவான் உங்க சபையில இருக்கிற ஒரு ஏழ்மையான எளிமையான இருக்கக்கூடிய ஒரு விசுவாசியை நீங்க தெரிந்தெடுத்தாலே அவனே இந்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடித்து விடுவானே அப்படின்னு சொல்லி இந்த மூன்று பிரச்சனைகளை முதலாவது எழுதுறார். அதுக்கப்புறம் சபையில சில புரிந்து கொள்ளுதல் சரியா இல்லாம இருந்தது. அதுல ஒரு புரிந்து கொள்ளுதல் என்னன்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது அந்த சபையில உள்ள சில பேர் சாப்பிட்றாங்க, சில பேர் என்ன செய்யறது இல்ல, சாப்பிட்றது இல்லை. இப்ப இவங்களை ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். அந்த கொரிந்து சபையில இருந்தவங்களை ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். அதாவது ஆவிக்குரிய நிலையிலே பலனாக இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டவர்கள் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் யார் அப்படின்னு கேட்டா, ஆவிக்குரிய நிலையிலே பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள். இப்போ நம்மளும் சபையில் எடுத்துக்கிட்டோம்னா, சில பேர் ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சில பேர் ஸ்பிரிச்சுவலாக வீக்காக இருப்பாங்க இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ காலையில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு செத்து போயிட்டா என்ன பிரதர் பண்ணுறதுன்னா, சில விசுவாசிகள் சொன்னாங்க, செத்து போனால் எங்கே போவோம்? ஆண்டவர்கிட்ட தான் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர், ஏன் பிரதர் காலையிலே அபசுகுணமாக பேசுகிறீங்க, காலையிலையா இது பேசுறது அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டு வகையான மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ கொரிந்து சபையிலையும் இதை போன்ற ஆன்மீக நிலையிலே அல்லது ஆவிக்குரிய நிலையிலே ஸ்ட்ராங்கான பிலீவர்ஸ் இருந்தாங்க. ஆவிக்குரிய நிலையிலே பலவீனமாக வீக் பிரதர்ஸும் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. இப்ப இதுக்கு இடையில நடந்த பிரச்சனை நிமித்தமாக இப்ப பவுல் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா வேணாமா அப்படிங்கிறத பத்தி தான் அவர் எழுதுறார். இதில் நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக எடுக்க முடியாத, நான் குறிப்பாக சொல்லுகிறேன். இதை நம்ம படிக்கும்போது இந்த 3 அதிகாரங்களில் இந்த விசுவாசிகளுக்கு இருந்த கேள்வி 3 கேள்வியாக நம்ம புரிந்து கொள்கிறோம். ஒன்று, ஒரு விசுவாசி கோயிலில் போய் உட்கார்ந்து விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா, இல்லை பூஜையில் உட்கார்ந்து விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை உட்கார்ந்து சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, ஏங்க அவங்க விக்கிரகங்களுக்கு தான் படைச்சாங்க, ஆனா அதை கொண்டு என்ன செய்யறாங்க? மார்க்கெட்ல விற்கிறாங்க, சந்தையில் விற்கிறாங்க. இப்ப ஒரு விசுவாசி அதை போய் வாங்கி சாப்பிடலாமா? காசு கொடுத்தா பிரதர் வாங்குறேன், வாங்கி சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா? மூன்றாவது கேள்வி அவங்களுக்குள்ள என்ன இருந்ததுன்னு சொன்னா, ஒரு ஃப்ரெண்டு, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? நம்ம எல்லாருமே விசுவாசிகள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
நமக்கு உலக பிரகாரமான நண்பர்கள் இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து அவங்க ஊரில் வந்து ஏதோ ஒரு விசேஷம் கூப்பிடுறாங்க, நம்மளை வந்து ஒரு பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க அல்லது ஒரு விருந்துக்கு கூப்பிடுறாங்க. அப்போ விருந்துக்கு சாப்பிட போகிறோம். அங்கே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை கொண்டு வந்து போடுறாங்க. சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? இதை தான் பவுல் அவங்களுக்கு விளக்கி எழுதுறாரு. இந்த 3 அதிகாரங்களில் இந்த 3 கேள்விக்கான பதிலை தான் அவர் எழுதுறாரு. இதை எழுதும் போது சில உதாரணங்கள் எல்லாம் அவர் சொல்றாரு. சரி, முதலாவது கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க, கோயிலில் போய் உட்கார்ந்து சாப்பிடலாமா? பவுல் சொல்றாரு, அப்படி போய் அந்த விசுவாசி என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய அப்பத்திலும் அதே போல விக்கிரகங்களுடைய அந்த இதுலையும் போய் என்ன செய்யக்கூடாது, ஐக்கியப்படக்கூடாது. அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. 2வது கேள்விக்கு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொன்று தெரிஞ்சுங்க. இந்த கொரிந்து பட்டணத்தில் எப்படி இருந்ததுன்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கும் போது ஒரு நான்வெஜ் வந்து அதாவது ஒரு ஆடு பலி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நிறைய ஆடுகள் பலி கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட முடியாது. இப்போ நம்ம ஊரில் எல்லாம் பார்க்கும்போது திருவிழான்னு சொன்னால் ஒரு 10 ஆடை வெட்டுவாங்க, எல்லாத்தையும் சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு 100 ஆடு வெட்டுற இடத்துல 100 ஆடு சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த கொரிந்து பட்டணத்தினுடைய பின்னணியில் நீங்கள் படிக்கும்போது அந்த மீதம் இருக்கக்கூடிய ஆடுகளை கொண்டு வந்து சந்தையில் விற்பாங்க. சந்தையில் விற்கும் போது இன்னைக்கு 1 கிலோ ஆடு வந்து 900 ரூபா கிலோ வாங்கணும்னா அந்த இடத்துல போய் வாங்கும்போது 600 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம போய் அங்கே வாங்கி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? நம்ம வந்து கடையில் போய் அதை வாங்கி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்கிற கேள்விக்கு 10ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு. 25ஆம் வசனம் வாசிங்க. கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சியின் நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. இப்ப என்ன சொல்றாரு, கடையில நீங்க போய் வாங்கி சாப்பிடுற போது நீங்க இதை வந்து படைச்சிங்களா படைக்கலையா, ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம், காலையில படைச்சிங்களா காக்காக்கு போட்டீங்களா, இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதில்லை. என்ன செய்யலாம், தைரியமா சாப்பிடுங்க. பூமியும் அது நிறைவும் யாருடையது, கர்த்தருடையது. அடுத்தது, இப்ப நம்ம ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க, அந்த விருந்துக்கு போய் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? 27, 28 வாசிங்க. அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சியின் நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தவன் நிமித்தமும் மனசாட்சியின் நிமித்தமும் புசியாதிருங்கள். 3வது கொஸ்டினுக்கு பவுல் என்ன சொல்றாரு ஆன்சரு, உங்களோட ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்னா தாராளமா போய் சாப்பிடு, போய் கேட்காத, அங்கேயும் கேட்காத. ஆனா அந்த இடத்துல ஒரு விசுவாசியோ அல்லது வேற ஒருத்தனோ, நீ கிறிஸ்தவனாச்சே நீ போய் எப்படி இதை சாப்பிடுற அப்படின்னு யாராவது கேட்டா நீங்க என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்கன்னு சொல்றேன். இதுதாங்க 3 கேள்விக்கு 3 பதில். ஓகேவா? நான் வந்து பேச விரும்புகிறது இது கிடையாது. இதை வச்சுட்டு பவுல் அந்த கொரிந்து சபையிலே இருக்கிறவருடைய மனநிலையை சரி பண்றாரு. என்ன சரி பண்றாரு அப்படின்னா, கொரிந்து சபையில் உள்ளவங்க, அதை நான் ஏற்கனவே சொன்னதை போல ஸ்ட்ராங்கா இருக்கிற பிலீவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பிரதர் விக்கிரகங்கிறது ஒண்ணுமே கிடையாது, நம்மளை பொறுத்தவரையும் தேவன் ஒருவர் தான், அது நம்முடைய தேவன் தான், வேற யாரும் கிடையாது. அதனால இந்த படைக்கப்பட்டது இதெல்லாம் மனுஷனா உண்டாக்குனது பிரதர், இதுல சாப்பிட்றதுல ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. அப்ப வீக்கா இருக்கிறவங்க அதை பார்க்கும்போது, எப்படி பிரதர் ஒரு தேவனுடைய பிள்ளை போய் அங்க உட்கார்ந்து சாப்பிடலாமா, அது சரியில்லையே அப்படின்னு சொல்லி பலவீனமானவர்கள் இருக்கிறார்கள். இப்ப இந்த 2 பேரையும் பவுல் பேலன்ஸ் பண்ணணும். ஒருத்தர் சொல்றான் நான் சாப்பிடுவேன் பிரதர், உங்களுக்கு என்ன பிரதர்? இன்னொருத்தர் சொல்றாரு அது எப்படி பிரதர் சாப்பிடலாம்? இந்த 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் அநேக வசனங்களை அவர் எழுதுறார். அதுல 8ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனங்களை வாசிங்களேன். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆரம்பிக்கும் போதே எப்படி தெரியுமா எழுதுறாரு, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்பு என்ன செய்யும். இப்ப அறிவு பூர்வமா யோசித்தா ஒரு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமான்னா கேட்டா சாப்பிடலாம். ரைஸ் அது, சாப்பாடு அது, மனுஷன் செஞ்சது, எங்க வச்சா என்ன எடுத்து சாப்பிடலாம். அறிவுபூர்வமா பார்த்தா அதுல எந்த தப்பும் கிடையாது. பின்னாடியே பவுல் அதையும் ஒத்துக்கிறாரு. நீ அறிவுபூர்வமா சொன்னா, இப்ப நான் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்றதுனால ஆண்டவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பரிசுத்தமா நம்ம மாறிட்டோங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. அறிவுபூர்வமா பார்த்தா சாப்பிடலாம்.
நம்ம அந்த அறிவை பயன்படுத்தணும்னா நிறைய நேரங்களில் அது பெருமைக்கு தான் வழிவகுக்குமே ஒழிய அது பக்தி விருத்தியை உண்டாக்காது. பவுல் சொல்றாரு, அறிவை பயன்படுத்துகிறவர்களே, நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்கல்ல, நீங்க உண்மையா ஸ்ட்ராங்கா இல்ல. அறிவை பயன்படுத்தாதீங்க, அது இருமாப்பை கொண்டு வரும்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க அன்பை பயன்படுத்துங்க, ஏன்னா அன்பு தான் என்ன உண்டாக்கும்? பக்தி விருத்தியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8ஆம் அதிகாரம் முழுவதும் என்ன சொல்றாருன்னு சொன்னா, உண்மையாவே விக்கிரகங்கிறது ஒண்ணுமே கிடையாது, அதற்கு படைக்கப்பட்டது என்பது ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் உண்மை என்று பவுல் என்ன செய்யறாரு? ஒத்துக்கொள்கிறார். ஒத்துக்கொண்டுட்டு இப்ப 9ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, ஏன் ஒரு விசுவாசி சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தன்னுடைய வாழ்க்கையை உதாரணமா 9ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்றாரு. 10ஆம் அதிகாரத்துல அதாவது எனக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறவர்கள் எச்சரிப்பு உண்டாகும்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வினுடைய தோல்வியிலிருந்து 10ஆம் அதிகாரத்துல இவங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த கான்டெக்ஸ்டோட படிச்சாதான் உங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும். புரியுதுங்களா? அதாவது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா வேணாமாங்கிற கேள்விக்கு பதில பவுல் சொல்றாரு. ஆனா அதை புரிந்து கொள்வதற்காக அன்பா அறிவா, இன்னொன்னு உறவா உரிமையா, இந்த 2 கேள்விதான். விசுவாசி எதை தேர்ந்தெடுக்கணும்? அறிவை அல்ல, அன்பை தேர்ந்தெடுக்கணும். உரிமையை அல்ல, உறவை தான் என்ன செய்யணும்? தேர்ந்தெடுக்கணும். இதுக்கு தான் உதாரணமாக இப்ப பவுல் சொல்றார். இப்ப 9ஆம் அதிகாரத்துல அவர், அதாவது 8ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லும்போது கன்க்ளூஷன்ல என்ன சொல்றாருன்னா, அதாவது ஒரு விசுவாசி, இப்ப நம்ம சபையில இருக்கிறோம், ஒரு விசுவாசிக்கு விக்கிரகத்தில் படைக்கப்பட்டதை சாப்பிட்றது அவருக்கு ஒரு கஷ்டமா தோணுச்சுன்னா, நீ அதை செய்யாத, அப்படி நீ செஞ்சினா நீ என்ன செய்யற? பாவம் செய்யறன்னு சொல்ற. நம்ம இதெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டோம். பவுல் இப்ப என்ன எழுதுறாரு பாருங்க, 11ஆம் வசனம், அதாவது 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை வாசிங்க. எப்படியெனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால், பலவீனனாய் இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டுப் போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால், நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காத படிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். இதை எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம்? என்னுடைய சக சகோதரனுக்கு அவனுடைய விசுவாச வாழ்விற்கு ஏதாகிலும் இடரலா இருக்குமானால் நான் அதை விடுவதற்கு கூட ஆயத்தமாயிருக்கிறேன். பவுல் சொல்றாரு. நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யறதுன்னு சொன்னா ஏதோ சிகரெட் பிடிக்கிறது, இல்லது போய் பார்ல உட்கார்ந்து குடிக்கிறது அப்படின்னு சொல்லி இதுதான் நினைக்கிறோம். ஆனா பவுல் சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களா இருப்பீர்கள். எந்த பாவம்? என் சக சகோதரனுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு செயல் இடரலை உண்டாக்குமானால் நான் என்ன செய்யறேன்? பாவம் செய்யறேன். யாருக்கு விரோதமா பாவம் செய்யறேன்? ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறேன். சொல்லிட்டு சொல்றாரு, என்னுடைய சகோதரன் ஒருவனுக்கு இடரலாக இருக்குமானால் என் வாழ்க்கையில நான் வெஜிடேரியன் சாப்பிடுறத கூட நான் என்ன செஞ்சிருவேன்? விட்டுருவேன்னு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, அறிவா அன்பான்னு கேட்டா நிறைய நேரத்தில் அறிவை பயன்படுத்தாதீங்க. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நான் ஐக்கியப்படுகிற என்னுடைய திருச்சபையிலே இருக்கக்கூடிய சக விசுவாசிக்கு எந்த விதத்திலும் நான் என்ன செய்யக்கூடாது? இடையூறாக இருக்கக்கூடாது. என்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சபைக்கு 8:30 மணிக்கு இன்னைக்கு ஆராதனைன்னு வைக்கிறாங்க, ஓகேவா? இப்ப சில குடும்பங்கள் லேட்டா வருவாங்க. இப்ப லேட்டா வர குடும்பத்தில் குடும்ப தலைவர் சொல்லுவாரு, இங்க பாருமா, நம்ம தான் லேட்டா போறோம், நம்ம ஒழுங்கா என்ன செய்யணும், ஒரு 8:25க்காவது உள்ள போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனைவி சொல்றாங்க, நீங்க என்ன பெரிய இதா பேசிட்டு இருக்கிறீங்க, நம்ம சபையில பாருங்க, இந்த குடும்பத்தை பாருங்க, அந்த குடும்பத்தை பாருங்க, அவங்க எப்போ வராங்க? 8:30 8:45 தானே வராங்க அப்படின்னு ஒரு குடும்பத்தை கை காமிச்சு சொல்றாங்கன்னா ஒன்னு புரிஞ்சுக்குங்க, நாம அவருடைய விசுவாச வாழ்வினுடைய வளர்ச்சிக்கு யாரா இருக்கிறோம்? இடரலாக இருக்கிறோம். நான் சும்மா எளிமையான உதாரணத்தை தான் சொல்றேன், ஓகேவா? அப்ப எந்த விதத்திலும் இடரலா இருக்கக்கூடாது. அந்த இடரலாக இருக்கிறதுன்னு சொன்னா அதை நான் விட்டு கொடுப்பதற்கு, தியாகம் செய்வதற்கு கூட என்னவா இருக்கணும்?
ஆயத்தமா இருக்கணும். பவுல் தான் சொல்றாரு, எப்பா மாம்சம் புசிப்பது என்னுடைய சக சகோதரனுக்கு அது இடையூறை உண்டாக்கும் என்றால் நான் வாழ்க்கையை ஃபுல்லாவே அதை சாப்பிட்றத கூட என்ன செஞ்சிருவேன், விட்டுருவேன். ஸோ அறிவை பயன்படுத்தாதீங்க, அன்பை பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு. அடுத்தது பவுல் அடுத்த 2 அதிகாரங்கள்ல உரிமையா உறவான்னு கேட்டா என்ன செய்யுங்க, உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்னைக்கு நிறைய நேரத்தில் பிரதர் அவர் என்ன நினைச்சா எனக்கு என்ன பிரதர், எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன். இன்னைக்கு விசுவாசிகள் அப்படி சொல்றாங்க இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன்னு கூட சொல்லக்கூடாது. இப்போ இன்னைக்கும் பாருங்க, குடும்பங்கள்ல ஏன் ஒருமனப்பாடு இல்லை? எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன், இதுல என்ன தப்பு இருக்கு? சபையில எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன், இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னா அந்த உறவுகள்ல விரிசல் வந்துருது. அந்த இடத்துலயும் கூட நம்முடைய உரிமைகளை சில சமயங்களை விட்டு கொடுக்கணும். பவுல் அதை தான் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் எழுதுறார். நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க, அந்த குறிப்புகளை மாத்திரம் சொல்கிறேன். இந்த 9ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பவுலுக்கு உரிமை என்ன தெரியுமா இருக்கு? இந்த கொரிந்து சபையில் போய் எப்பா நான் உங்கள் மத்தியில் ஊழியம் பண்ணியிருக்கிறேன், பொருளாதார உதவி நீங்கள் எனக்கு செய்யணும்னு சொல்லி நியாயமாக கேட்பதற்கு உரிமை இருந்தது. ஆனால் பவுல் அதை செய்தாரான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு சில உதாரணங்களை சொல்றாரு, அதை மட்டும் நான் வாசிக்க சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, கொரிந்து சபையாரே ஒன்னு புரிஞ்சுக்குங்க. நியாயமா நான் உங்க ஊர்ல வந்து ஊழியம் செஞ்சேன், உங்கள்கிட்ட யார்ட்டையும் பஸ் டிக்கெட்டுக்கு காசு வாங்கல, எந்த பிரயாண செலவும் நான் உங்கள்கிட்ட வாங்கல, நான் உங்களுக்கு தானே ஊழியம் பண்ணேன், எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு நான் யார்ட்டையும் கேட்கல, எதுவுமே செய்யல, நான் வந்து ஊழியம் செய்திருக்கிறேன். இப்ப அவர் சொல்றாரு, பொதுவான வழக்கத்தின்படி 3 விஷயங்களை சொல்றாரு. எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான். இப்ப ராணுவத்தில் வேலை பார்க்குறாங்க நாட்டுக்காக, யாராவது தங்க சொந்த வீடை வித்துட்டு இங்கேருந்து விமானம் பிடிச்சி போய் அங்கே அவங்க வந்து போர்க்கருவிகள் எல்லாம் வாங்கிக்கிட்டு துப்பாக்கிலாம் வந்து சொந்த செலவில் வாங்கிட்டு யுத்தம் பண்ணுவாங்களா? பவுல் கேட்குறாரு, தண்டிலே சேவகம் பண்ணுகிற எவனும் தன் சொந்த பணத்தை எவனாவது செலவு பண்ணுவானா? இல்லையே. அவன் வேலை பார்க்குறானா, அதுக்கு என்ன கிடைக்குது? கூலி கிடைக்குது. இதுதான் உலக வழக்கம். நீ நாட்டுக்கே சேவை பண்ணுறதா இருந்தால் கூட சம்பளம் இல்லாமல் யாரும் என்ன செய்ய மாட்டீங்க, சேவை செய்ய மாட்டீங்க. ஆனால் நான் அந்த சம்பளத்தை கூட உங்கள்கிட்ட நான் எதுவும் வாங்காமல் நான் என்ன செய்கிறேன், ஊழியம் பண்றேன். அடுத்தது சொல்றாரு பாருங்க, எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியிலே புசியாதிருப்பான். நீங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு திராட்சை தோட்டத்தை உருவாக்குறீங்க, உருவாக்கிட்டு பழத்தை பறிக்காம இருப்பீங்களா? யாராவது வந்து இந்த பழத்தை நீங்க பறிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? நான் கஷ்டப்பட்டு பயிர் பண்றது, இதுல எனக்கு முதல் உரிமை எனக்கு தான் உண்டு. 3வது அவர் சொல்றாரு, எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான். இப்ப 3 உலக வழக்கத்தின்படி சொல்றாரு. எப்பா உலகத்துல ஒருத்தன் ஒரு விஷயத்துல வேலை பார்க்கறானா அவனுக்கு அதுல என்ன உண்டு? பங்கு உண்டு. அடுத்தது 2வதாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதை 8-9 வசனங்கள் அவர் சொல்றாரு, போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்தினாலே எழுதியிருக்கிறதே, தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ? பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணத்தின்படி போரடிக்கிற மாட்டை வந்து ஒரு வயல்ல வந்து ஒரு மாட்டை யூஸ் பண்றோம், வாயை கட்டிடுவீங்களா அதில் உள்ளது எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு? இல்லையே. வாய்க்கு அது அதில் வேலை பார்க்கறதுனால அந்த மாடுக்கு அதில் சாப்பிடுவதற்கு என்ன உண்டு? சுதந்திரம் உண்டு. பவுல் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணத்தின்படி நீங்க எடுத்தா கூட ஒரு விவசாயத்திற்கு பயன்படுத்துகிற மாடு அந்த நிலத்தினாலே என்ன செய்யப்படணும்? போஷிக்கப்படணும். அடுத்ததாக 11ஆம் வசனத்தில் அவர் கேட்கிறாரு பாருங்க, என்ன கேள்வி கேட்கிறாரு, அதை கூட வாசிங்க. 9:11. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? இப்ப சொல்றாரு, கொரிந்து சபையாரே, என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சு கர்த்தருக்காக என் பணத்தை செலவு பண்ணி, பவுல் என்ன பண்ணாரு? கூடார வேலை செய்தார். நான் கூடார வேலை செய்து சொந்த காசுல பிரயாணம் பண்ணி இங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிவிச்சிருக்கிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? நன்மைக்கு ஏதுவாக வழி நடத்தியிருக்கேன். உங்களுக்காக என்னையவே நான் அர்ப்பணம் செய்திருக்கிறேன். அப்படி இருக்க உலக பிரகாரமான நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா?
நம்ம வாசையில புரியணும்னு சொன்னா, எப்பா உங்களுக்காக என் லைஃப்ல வேலையை விட்டுட்டு நான் என்ன செய்றேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து வருகிறேன். நான் கவர் கொடுத்து காசு வாங்குறதுல எனக்கு உரிமை உண்டு, அது நியாயமானதுங்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா சொல்றேன். அடுத்தது 12ஆம் வசனம் வாசிங்களேன். மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். அப்பல்லோ அந்த சபையில வந்து ஊழியம் பண்றாரு. அவருக்கு என்ன கொடுக்குறாங்க? கிஃப்ட் கொடுக்குறாங்க. பவுல் கேட்கலாம், என்னங்க ஃபர்ஸ்ட் ஊழியத்துக்கு வந்து உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினதே நான் தானே, என்னுடைய தேவைகளும் இருக்குது, நீங்க கொடுக்கலாமேன்னு கேட்கலாம். ஆனா பவுல் சொல்றாரு, மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால். அப்பல்லோ வந்து உங்களுக்கு பைபிள் டீச்சிங் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களை முதல்ல ரட்சிப்புல இருந்து வழி நடத்தினதே நான் தான். அப்படி அவங்களே அதிகாரத்தை செலுத்துவார்களானால் அதை விட நான் எவ்வளவு அதிகாரத்தை செலுத்த முடியும்? அப்படி இருந்தும் நான் அதை என்ன செய்யல. அதாவது மற்ற தலைவர்கள் உதவிகளை பெற்றுக்கொண்டார்கள், ஆனால் பவுல் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தல. அடுத்தது பழைய ஏற்பாட்டினுடைய ஆசாரிய முறைமையிலிருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து காமிக்கிறார். 13ஆம் வசனம் படிங்க. ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்களுக்கு தேவன் என்ன செய்யல? நமக்கு தெரியும், லேவி கோத்திரத்துக்கு வந்து அவருக்கு வந்து சுதந்திர பங்கு கொடுக்கல. அப்ப இந்த 11 கோத்திரத்தார் தான் என்ன செய்யணும்? இந்த கோத்திரத்தாரை போஷிக்கணும். அது அவங்களுக்குள்ள கடமை. இப்ப பலி கொடுக்கறதுக்கு வராங்க. பலிபீடத்திலிருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ஆசாரியனுக்கு உரிமை உண்டா இல்லையா? உரிமை உண்டு. அதான் அவர் எழுதுறாரு, பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் என்ன உண்டு? பங்கு உண்டு. கடைசியா ஸ்ட்ராங்கான ஒரு உதாரணம் சொல்றாரு. 14ஆம் வசனம் வரைச்சு பாருங்க. அந்தப்படியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். நியாயமா பார்த்தா கர்த்தரே கட்டளையிட்டு இருக்கிறாரு. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு எங்க தான் பிழைப்பு வரணும்? சுவிசேஷத்தினால தான் பிழைப்பு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கொரிந்து சபையார் பவுலுடைய எல்லா தேவைகளிலும் என்ன செஞ்சிருக்கணும்? கொடுத்திருக்கணும். ஆனா அவங்க கொடுக்கலங்கிறதுக்காக பவுல் வந்து நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, எனக்கு நீங்க எல்லாரும் கொடுத்தாகணும், உங்க சம்பளம் எவ்வளவு, இனிமேல் 10ல் 1 என்ன செஞ்சிடணும், கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு பவுல் என்ன செய்யல? அதிகாரம் செலுத்தல. அதான் சொல்றாரு பாருங்க, அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. உங்கள்கிட்ட காசு வாங்கணுங்கிறதுக்காக நான் இதை எழுதல. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நீங்க இப்ப உரிமையை பத்தி ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கிறீங்களே, நான் சாப்பிடுவேன், விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதுல உண்மை தப்பு கிடையாதுன்னு உரிமையை பேசுறீங்களே, என்னைய பாருங்க, எனக்கு எல்லா உரிமையும் இருந்தும் நான் அந்த உரிமையை என்ன செஞ்சிருக்கிறேன்? விட்டு கொடுத்திருக்கிறேன். நான் யார்ட்டையும் கவர் கொடுக்கல, நான் யார்ட்டையும் நிர்பந்தம் செய்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி என்ன செய்யல? கேட்கல. என்னுடைய உரிமையை கூட நான் விட்டு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த வசனங்கள் எல்லாம் எழுதுறார். அடுத்தது இப்போ வந்து அவரை பாசிட்டிவ் எக்ஸாம்பிளா சொல்றார். அடுத்தது நெகட்டிவ் எக்ஸாம்பிளா 10ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்றார். அதை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போகாம இருந்ததற்கு காரணம் தேவன் அவர்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை என்ன பண்ணிட்டாங்க? தவறா பயன்படுத்தினாங்க. அதுல முதலாவது அவர்கள் செய்த பாவம், 5 விதமான பாவங்களை பவுல் இங்கே மேற்கோள் காட்டுகிறார். அதுல முதல் பாவம் 6ஆம் வசனம் படிங்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்கள் ஆகியிருக்கிறது. இப்ப புது கொரிந்து சபையிலையும் என்னதான், எதன் மேல இச்சை அவங்களுக்கு? உணவின் மேல. 900 ரூபா கொடுத்து கறி வாங்குற இடத்துல 600 ரூபாய்க்கு கிடைக்குதுல்ல பிரதர், 500 ரூபாய்க்கு கிடைக்குதுல்ல, அங்க 1 கிலோ வாங்குற இடத்துல இங்க 4 கிலோ 3 கிலோ கூட வாங்கிடலாம் பிரதர் அப்படின்னு உணவு மேல இச்சை. இப்ப பவுல் சொல்றாரு, எப்பா உனக்கு சுதந்திரம் இருக்குங்கிறத நீ என்ன செய்யாத, அந்த உரிமையை வந்து உன் இஷ்டப்படி பயன்படுத்தாத, மற்ற சகோதரன் மேல் கவனம் உள்ளவனாக இரு. பழைய ஏற்பாட்டில் இப்படிதான் இருந்தாங்க. எது மேல உணவு இச்சை வச்சாங்க? சாப்பாடு மேல்.
நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா என்ன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களில் இவங்க உணவு இறைச்சியின் மேலே இச்சை வச்சாங்க. ஆண்டவர் வந்து வனாந்தரத்தில் இவங்களை கூட்டிகிட்டு வராரு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் இங்கே நான்வெஜ் சாப்பிட்டு எத்தனையோ காலம் ஆகி போச்சு, எங்களுக்கு வேணும்னு சொல்லி அழுகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எதுக்காக அழுதாங்க? அசைவ உணவுக்காக அழுதாங்க. இப்போ இந்த அசைவ உணவு அழுத உடனே தேவனுக்கு என்ன செஞ்சது? கோபம் வந்தது. மோசைக்கு கூட கோபம் வந்தது. கர்த்தர் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, அதில் போதும்னு இல்லாமல் சூழ்நிலையை தெரியாமல் என்ன கேட்குறாங்க? அசைவ உணவு கேட்குறாங்க. அப்போ கர்த்தருக்கு கோபம் வந்தது. கர்த்தர் சொன்னார், மோசே இவங்க எல்லாருக்கும் நான் நான்வெஜ் கொடுக்க போகிறேன். மோசே கேட்டார், என்ன ஆண்டவரே பேசுகிறீங்க? இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, வனாந்தரத்தில் எங்கே போய் இவ்வளவு அசைவ உணவத்தை கொடுக்க முடியும்? அப்போ கர்த்தர் சொன்னார், மோசே என்னுடைய வல்லமையை நீ ஒன்றும் புரிந்து கொள்ளவில்லையா? நாளைக்கு இவ்வளவு கிலோமீட்டர் தூரம் இவ்வளவு உயரத்தில் அசைவ உணவுகள் என்ன செய்யும்? காடை விழும், எடுத்து சாப்பிட சொல்லு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அதை போய் எடுத்து வாயில் வைக்கும்போது அதில் அநேகர் என்ன செஞ்சாங்க? செத்து போனாங்க. எதனால செத்து போனாங்க? தேவன் கொடுத்ததுல போதும் என்கிற நிலையில இல்லாதபடிக்கு இச்சித்ததினால் அவர்கள் செத்து போனார்கள். பவுல் சொல்றாரு, ஒரு சகோதரனுக்காக நீ உணவை கூட விட்டு கொடுக்க மாட்டேன்றிய. இப்படிப்பட்ட இச்சையோடு இருந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த பக்தர்கள் வனாந்தரத்தில் செத்து போயிட்டான்பா. அதனால நீ என்ன செய்? கவனமா இரு. அதான் அவர் எழுதுறாரு பாருங்க, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. இதுதான் வார்னிங் சைன். நீங்க மவுண்ட் ரோட்ல இப்ப இருக்குதான்னு தெரியல, முன்னாடிலாம் மவுண்ட் ரோட்ல பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல ஒரு மனுஷன் மாரி போட்டு ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க. அது என்ன சைன் தெரியுமா? இங்கே வந்து ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல செத்து போயிருக்கிறான், நீ ஓட்டும் போது என்ன செய்ய? கவனமா ஓட்டு. இப்ப கொரிந்து விசுவாசிகளுக்கு பவுல் சொல்றாரு, this is a warning sign. இது ஒரு எச்சரிப்பினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. என்ன எச்சரிப்பு? பழைய ஏற்பாட்டில் இப்படிதான் உணவின் மேல இச்சை வைத்தார்கள். அந்த உணவின் மேல இச்சை வைத்ததினாலே அநேகர் வனாந்தரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. அதனால ஒரு சகோதரனுடைய உறவை விட உனக்கு உணவு முக்கியம்னு சொன்னா கவனமாயிரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? சொல்லுகிறார். இரண்டாவதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததான பாவத்தை குறித்து 7ஆம் வசனத்தில் எழுதுறாரு. 7ஆம் வசனம் வாசிங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். 32ஆம் அதிகாரத்தினுடைய பின்னணியில தான் பவுல் இதை எழுதுறார். மோசே வந்து தேவனை சந்திப்பதற்காக மலையின் மேல் போனாரு, வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்ப ஆரோன் என்ன சொல்றாரு? ஜனங்கள் வந்து சொல்றாங்க, நம்ம வழி நடத்தின தலைவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க, அப்ப நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னப்போ, அப்ப நமக்கு ஒரு பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு நம்ம வந்து அதை என்ன செய்யலாம்? வழிபடலாம்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ ஆரோன் சரி உங்கள்கிட்ட இருக்கிற பொண்ணெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த பொன் கன்றுக்குட்டியை செஞ்சுட்டு இதுதான் நம்மளை வழிநடத்தி வந்த தெய்வம்னு சொல்லிட்டாங்க. அப்போ தேவனுக்கு என்ன வந்தது? கோபம் வந்தது. அதனால வனாந்தரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? அழிக்கப்பட்டார்கள். சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க, அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். என்னைக்கு இந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட ஒருத்தன் போறானோ அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஈடுபட்டு என்ன செஞ்சிருவான்? அந்த விக்கிரகங்களுக்கு வழிபடுவதற்கான பாதையில போயிடுவான். அதனால கவனமா இருங்க. ஒருவேளை நம்ம சொல்லலாம், பிரதர் நாங்க இன்னைக்கெல்லாம் யாரும் அப்படிலாம் ஒரு விக்கிரக வழிபாடும் செய்யறதில்லை. நமக்கு இன்னைக்கு விக்கிரகம் எது தெரியுமா? எது விக்கிரகம்? மொபைல் ஃபோன் தான் விக்கிரகம். காலையில் எழுந்த உடனே கண்ணை முழிக்கிறது அதில் தான், படுக்கிறதுக்கு முன்னாடியும் ஏதாவது வழி இல்லாமல் தூக்கம் வரலன்னு சொல்கிறோம். ஒன்று தெரிஞ்சுங்களா? அதாவது இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன் பார்க்கும்போது தூக்கம் கெட்டு போயிடும். பொதுவாகவே நம்முடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறதே இந்த விஷுவல் வந்து நிறைய பார்க்கறது தான், லைட்டை நிறைய பார்க்கறது தான். நிறைய பேர் தூக்கம் வரலன்னு பார்க்குறேன்னு வாங்க. நீங்கள் பார்க்கறதுனால தான் தூக்கமே வர்றது கிடையாது. ஆனால் என்ன செய்கிறாங்க? காலையில் எழுந்த உடனும் இதை தான் பார்க்குறாங்க, தூங்குறதுக்கு முன்னாடியும் இதை தான் என்ன செய்கிறாங்க? கொண்டு போகிறாங்க. இன்னும் கொடுமை, எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிறாங்க. பாத்ரூம் போனால் கூட என்ன செய்கிறாங்க? செல்ஃபோன் வச்சிருக்கிறாங்க. இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? நம்மளை அறியாமலே நம்முடைய விக்கிரகமாக இன்றைக்கு நம்முடைய மொபைல் ஃபோன் மாறிடுச்சு. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும்
கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் நான் வேற எதற்கு கொடுத்தாலும் அது என்னுடைய விக்கிரகமாய் மாறி விடுகிறது. நிறைய பேருக்கு காசு விக்கிரகம், நிறைய பேருக்கு வேலை விக்கிரகம், நிறைய பேருக்கு விளையாட்டு விக்கிரகம், சில பேருக்கு நியூஸே விக்கிரகமா மாறி போயிடுச்சு. பாலிமரில் என்ன சொல்றாங்க, தந்தியில் என்ன சொல்றாங்க, நியூஸ் 7ல என்ன சொல்றாங்க, சன் டிவி நியூஸ்ல என்ன சொல்றாங்க. ஒரு நியூஸ் பார்த்தா போதும். நியூஸ் பார்க்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து கிடையாது. நானும் நியூஸ் நிறைய பார்ப்பேன். ஆனா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சொன்ன நியூஸையே திருப்பி திருப்பி என்ன செய்யக்கூடாது, பார்த்து நம்முடைய நேரத்தை வீணடிச்சிட்டு கூடாது. ஸோ விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நம்மளும் என்ன செஞ்சிடக்கூடாது, வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை தொலைச்சிடக்கூடாது. எதற்கு நேரம் செலவிடணும்? தேவனோடு நேரம் செலவிடணும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணம், மகிமை, முக்கியத்துவத்தை வேற எதுக்கு கொடுத்துட்டாலும் என்ன ஆயிடும், நம்ம விக்கிரக ஆராதனைக்காரராக மாறி போகிறோம். ஸோ பவுல் இவங்களை சொல்றாரு, எப்ப அவங்கள போல நீங்களும் என்ன செஞ்சிடாதீங்க, ஆயிடாதீங்க. அடுத்தது மூன்றாவதாக அவர்கள் செய்ததான பாவம் 8ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. விபச்சாரம் செய்யக்கூடாது, வேசித்தனம் செய்யக்கூடாதுன்னா விசுவாசிகள்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பிரதர், நாங்களாம் விசுவாசிகள் பிரதர், எதை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் நாங்களா செய்ய போறோம் அப்படின்னு நம்ம பேசக்கூடியவர்கள் உண்டு. ஒன்று தெரிஞ்சுங்க, கொருந்து சபைக்கு தான் எழுதுறாரு பவுல். யாருக்கு எழுதுறாரு? கொருந்து பட்டணத்துக்கு எழுதல, கொருந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். பரிசுத்தவான்களுக்கு எழுதும் போது என்ன சொல்றாரு, வேசித்தனம் இல்லாதபடிக்கு கவனமா இருங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த சபையில என்ன இருந்தது, வேசித்தனம் இருந்தது. இப்ப அதனால அவர் சொல்றாரு, இந்த வேசித்தனமும் கூட ஒரு அழிவை கொண்டு வரும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, வேசித்தனம் செய்தார்கள். அதுல எத்தனை பேர் செத்து போனாங்க? நீங்க இங்க படிச்சீங்கன்னா 23,000ன்னு பவுல் எழுதுறாரு. ஆனா 8ஆம் புத்தகத்தில் படிக்கும்போது அங்க கவுண்ட் 24,000ன்னு போட்டிருக்கும். சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பைபிள் மாறி மாறி சொல்லியிருக்கு, அவர் ஒன்று சொல்றாரு இவர் ஒன்று சொல்றாரு, அந்த அர்த்தத்தில் சொல்லப்படலை. நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது டோட்டல் கவுண்ட், மொத்தமா செத்து போனது எத்தனை பேர் அந்த வாதையினால? 24,000 பேர். இப்ப பவுல் இங்க 23,000 சொல்றது அவர் கிளீனா எழுதுறாரு பாருங்க. ஒரே நாளில் செத்து போனது, ஒரே நாள்ல எத்தனை பேர் செத்து போனாங்க? 23,000 பேர். ஒருத்தர் செத்து போனாரா ஃபியூனரல் நடத்துறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரே நாள்ல 23,000 பேருக்கு ஃபியூனரல் சர்வீஸ் நடத்தி இருக்கிறார் மோசே. எதனால? வேசித்தனம் பண்ணினதினாலே. அருமையானவர்களே, இந்த வேசித்தனத்தை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும் விசுவாசிகளே. அதனாலதான் யோபுவே சொல்றாரு, யோபு ரொம்ப வயசானவர், அவரே சொல்றாரு, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? நான் ஒரு விசுவாசி பிரதர், இந்த பாவம்லாம் நான் விழுந்துட மாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. யார் வேண்டுமானாலும் விழ முடியும். இதை தவிர்ப்பதற்கு என்ன, அதையே ஆலோசனையை கொடுத்திருக்கிறார். வேசித்தனம் இல்லாம இருக்கணும்னா அதற்கு உரிய ஆலோசனையை 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுறார். 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையும் வாசிங்க. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சிலகாலம் பிரிந்திருக்க வேண்டுமென்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். பாருங்க, பவுல் எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, வேசித்தனம் இராதபடிக்கு. அப்படின்னா இந்த பிரின்சிபலை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனாலதான் நம்ம சொல்றது, கணவன் மனைவி வேலையா இருக்கட்டும் எதா இருந்தாலும் ஏதோ சில நாட்கள் சில மாதங்கள் பிரிந்து இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆண்டு கணக்கா 5 வருஷம் 10 வருஷம்னு வேலைக்காக பிரிந்து போயிருப்பதை வேதம் ஒரு நாளும் அனுமதிப்பது இல்லை. இதை நிறைய பேர் இன்னைக்கு ஏத்துக்கிறது இல்லை. பிரதர், கணவன் மனைவியை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு இவர் போய் பல ஆண்டுகளாக வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார். அப்புறம் பிரதர் நம்ம ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஆன்லைனில் பேசிக்குவோம் பிரதர். ஆன்லைன்லாம் எல்லாமே என்ன செய்ய முடியாது, குடும்பங்களை நடத்த முடியாது. இங்கே நம்ம கிளியராக போட்டிருக்கு பாருங்க, அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் பாக்கெட்டில் ஃபோட்டோவில் வச்சுக்கிறது கிடையாது, செல்ஃபோனில் வச்சுக்கிறது கிடையாது.
பக்கத்தில் இருக்கணும், உடையவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்தது, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய. நிறைய பேர் இதை என்ன நினைக்கிறாங்கன்னா, துணி துவச்சு போடுறது, சமைச்சு கொடுக்கறது, அப்புறம் அவங்கள கூட்டிட்டு போறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. இந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா, பின்னாடி நீங்க இதை நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லுகிறது தாம்பத்திய உறவை குறித்து சொல்லுகிறது. அதே போல அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள். இதுவும் எதை தான் சொல்லுது? சமைச்சு போடுறத, துணி துவச்சு போடுறதையோ சமைச்சு கொடுக்கறது இதெல்லாம் பத்தி சொல்லல. சரீர பிரகாரமான தேவையை விட உடல் ரீதியான தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஏன்னா கான்டெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? வேசித்தனம் இல்லாதபடிக்கு. இப்ப 5ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா இப்ப கிளியரா புரியும். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. பாருங்க, ஒரு ஆணையும் பெண்ணையும் தேவன் படைக்கும் போதே அவர்களுக்கு இதை போன்றதான இன்பம் உடையதாக தேவன் படைத்திருக்கிறார். திருமணத்திற்கு வெளியிலே செய்யக்கூடிய எந்த உறவும் தவறானது. ஆனால் திருமணம் செய்த ஒரு கணவன் மனைவி அவர்களுக்கு இடையிலே தாம்பத்திய உறவு ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் போகுமானால் எதற்கு வழிவகுக்கும்? வேசித்தனத்திற்கு. அதனாலதான் பிரிஞ்சிருக்க கூடாதுன்றத சொல்றோம். 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறது மட்டும் கிடையாது, ஒரே கட்டில் படுப்பது மாத்திரம் அல்ல, தாம்பத்திய உறவிலே அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இது இல்லைன்னா வேசித்தனத்துக்கு போயிடும். நிறைய ஊழியக்காரங்க விழுந்து போனவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து பேசணும்னா, ஏன் பிரதர்னா, என்னுடைய மனைவியோடு நான் இன்பமாக இருந்து அநேக வருடங்கள் ஆகிவிட்டது. அப்ப வீழ்ந்து போறதுக்கு எது காரணம்? இந்த உறவு சரியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்? வேசித்தனத்திற்கு வழிவகுக்கும். அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க, 5ஆம் வசனத்தினுடைய கடைசியில, சில காலம் பிரிஞ்சிருக்கலாம், தப்பு கிடையாது, ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள், உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். சோ வேசித்தனத்தை இல்லாம இருக்கணும்னு சொன்னா கணவன் மனைவியும் என்ன செய்யணும்? ஒன்றாக இருக்க வேண்டும். இவங்களுடைய சரீரத்திற்கு யார் அதிகாரி? கணவன். அதே போல கணவனுடைய சரீரத்திற்கு யார் அதிகாரி? மனைவி. இது எதை குறித்து பேசுகிறது? அவர்களுக்குள்ளே தாம்பத்திய உறவு இருக்க வேண்டும். வேசித்தனம் வந்துருச்சுன்னா என்ன வரும்? தேவனுடைய கோபமும் நம்ம மேல வந்துடும். சோ இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனம் செய்தார்கள், அதனாலே அவர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். அடுத்தது அவர்கள் செய்த 4வது பாவம் 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, படிச்சு பாருங்க. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமா? அவங்க என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே பரீட்சை பார்த்தார்கள், டெஸ்ட் வச்சு பார்த்தாங்க. சில சமயம் நம்மளும் ஆண்டவருக்கு டெஸ்ட் வைப்போம். ஆண்டவர் இப்படி பண்ணார்னா நான் இப்படி பண்ணுவேன். ஆண்டவருக்குலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? டெஸ்ட் வச்சு பார்க்க கூடாது. அவர்கள் கர்த்தரையே பரீட்சை பார்த்தார்கள். அது எங்க போடப்பட்டிருக்கு? என்னாகும் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி பரீட்சை வச்சாங்கன்னு இருக்கு. அப்படி பரீட்சை வைத்ததுனால அவங்க என்ன செய்யப்பட்டார்கள்? பாம்புகளாலே அழிக்கப்பட்டார்கள். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அதுபோல நம்மளும் என்ன செய்யக்கூடாது? பரீட்சை பார்க்க கூடாது. 5வதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததான பாவம் 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் எது செஞ்சாலும் என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தாங்க, குறை சொன்னாங்க. சொல்ல போனா குறை சொன்னாங்க. குறை சொன்னது ஒரு பெரிய விஷயமானு கேட்டா, ஆமா, தேவன் கொடுத்ததுல என்ன செய்யக்கூடாது? குறை சொல்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி அவங்க முறுமுறுத்ததுனால அவங்க என்ன செய்யப்பட்டார்கள்? சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். இது என்ன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலையும் இன்னொரு இடத்துலையும் இந்த பின்னணியில சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த 5 விதமான பாவங்களை சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல செத்து போனதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் அவர்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை என்ன செஞ்சிட்டாங்க? இருமாப்பாய் ஆண்டுட்டாங்க, இஷ்டத்துக்கு செஞ்சிட்டாங்க. ஆண்டவர் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறாரு, அதனால என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்க கூடாது. என்னுடைய சக சகோதரனுக்கு அது இடையூறாக இருக்கிறதை நான் செய்யக்கூடாது. அப்ப 9ஆம் அதிகாரம் முழுவதும் எப்பா எனக்கு எல்லா உரிமை இருந்தது, நான் என்ன செஞ்சிட்டேன்? விட்டு கொடுத்திருக்கிறேன். 10ஆம் அதிகாரத்துல இந்த உரிமையை விட்டு கொடுக்காம, உறவை மேன்மையாய் பார்க்காம இருந்த அந்த சுதந்திரத்தை தவறாய் கையாண்ட இவர்கள் என்ன செஞ்சாங்க? அழிக்கப்பட்டார்கள். ஏன் இதை சொல்றாருன்னா, பிரதர் நான் அசைவ உணவை சாப்பிடுவேன் பிரதர்,
அவருக்கு பிரச்சனைனா என்ன பிரதர், நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா, பவுல் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டினுடைய ஜனங்களை உதாரணமாக எடுத்துக்குங்க, அதை எச்சரிப்பா எடுத்துக்குங்க. அப்படி சொல்லிட்டு தாங்க அந்த 12ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. 11-12 வாசிங்களேன். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். புரியுதா இந்த கான்டெக்ஸ்ட்? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதாங்கிறத விட பவுல் சொல்ல வருது, எப்பா அறிவை பயன்படுத்துவதை விட தேவனுடைய பிள்ளைகளுக்காக நீ என்ன செய், அன்பை பயன்படுத்து. அதே போல உரிமையை நீ மேலாக வைப்பதை விட அதை விட்டுட்டு உறவை மேன்மையாய்ப்பார். நான் உரிமையெல்லாம் விட்டு கொடுத்திருக்கிறேன், ஏன்னா உறவை காத்துக் கொள்வதற்காய். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க சுதந்திரத்தை இருமாப்பாய் அவங்க செஞ்சிட்டாங்க. ஆனா அதனால என்ன செஞ்சாங்க, அழிந்து போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியா சொல்றாரு, நீங்க எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்யணும், தேவனுடைய மகிமைக்கென்று தான் செய்யணும். இன்னொரு சகோதரனுக்கு அது இடையூறா இருந்தா இல்லைன்னா எனக்கு என்ன பிரதர், அவன் துக்கத்தோட இருந்தா இருந்துட்டு போறான், எனக்கு பிடிச்சிருக்கு நான் இங்கே உட்காந்து சாப்பிடுவேன், அப்படி செய்யாதீங்க. நீங்க எதை செய்தாலும், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். அடுத்தது முக்கியமானது, நம்ம யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, இடரலாக இருக்கக்கூடாது. 32-33 அதை வாசிங்களேன். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். சொல்ல வர பாயிண்ட் இதுதான். சாப்பிடலாமா சாப்பிட வேணாமாங்கிறத விட நான் சாப்பிடுவது என்னுடைய சகோதரனுக்கு அது இடரலாக இருக்குமானால் நான் என்ன செய்யணும், அதை விட்டு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது தியாகம் நிறைந்த வாழ்க்கை. அன்புல என்ன இருக்கு, தியாகம் இருக்கு. உறவுகளை காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும், சில சமயம் என்னதான் திட்டுனாலும் சரி போ பிரதர், அவங்க திட்டுறது அப்படிதான் பிரதர், அதை ஒரு பெருசாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா உறவை காத்துக்கொள்வதற்காக சில சமயங்களில் உரிமைகளை நம்ம என்ன செய்யறோம், விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் சொல்லிட்டு தான் பவுல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். எப்படி பின்பற்றணும், மற்றவர்களுடைய வாழ்வின் அக்கறை கொண்டு, மற்றவர்கள் மேல் மற்றவருடைய நலனிலே அக்கறை கொண்டு என்னை என்ன செய்கிறேன், நான் தியாகம் செய்கிறேன். அதான் சொல்றாரு. கிறிஸ்து என்ன செஞ்சாரு, பரலோகத்தில் உட்காந்துட்டு அவன் பாவம் செஞ்சான், அவன் அனுபவிக்கட்டும், அவன் நரகத்துக்கு போட்டுன்னு விட்டாரா? இல்லை. அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக என்று பிலிப்பியர்ல பவுல் எழுதினது போல இயேசு கிறிஸ்துவும் அதை எல்லாவற்றையும் விட்டுட்டு அவரை பத்தி அவர் யோசிக்கல. அவர் நமக்காக பாடுபட்டார், நமக்காக கஷ்டப்பட்டார், நமக்காக தியாகம் செய்தார், எல்லாத்தையும் செய்து யாருக்காக அதெல்லாம் செஞ்சாரு, நமக்காக. பவுல் சொல்றாரு, நானும் அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். அதனாலதான் எந்த விசுவாசிகள்டையும் நான் போய் கவர் கொடுத்து காசு வாங்கல. எனக்கு உரிமை உண்டு, ஆனா நான் கூடார வேலையை செய்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறேன், உரிமையை நான் விட்டு கொடுத்திருக்கிறேன். அதனாலதான் அவர் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போல கொரிந்து சபையாரே நீங்களும் என்ன செய்யுங்க, கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். அப்ப இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, நம்முடைய சக சகோதரர்களுக்கு இடரல் உண்டாக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்ய கூடாது. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா உட்கார்றது, பாட்டு பாடுறது, காணிக்க போடுறது, இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை நினைச்சிடாதீங்க. இதை போன்ற நிலையில வளர்ந்து இருக்கிறோமா? என்னுடைய சக சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காம நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவனமா இருந்திருக்கிறோமா? என் உரிமை பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? அல்லது பரவாயில்ல பிரதர், என் உரிமையை நான் என்ன செய்யறேன், விட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் வரும் காலங்களில. இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம், சக சகோதரனுக்கு நம்ம என்னைக்கு என்ன செய்யக்கூடாது, இடரலா இருக்கும். அதனால உபதேசத்தை விட்டுட்டு இடரலா இருக்காமன்னு சில பேர் உபதேசத்தை விட்டுருவாங்க. உபதேசத்தை விடக்கூடாது. தேவனுடைய வசனத்திற்கு புறம்பா நம்ம எதையும் விட்டு கொடுத்துட்டு போகணும்னு பைபிள் சொல்லலை. எதெல்லாம் விட்டு கொடுக்கலாம், உபதேசம் அல்லாத என்னுடைய சக சகோதரனுடைய விசுவாச வாழ்விற்கு. நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேங்க, நிறைய பேர் இன்னைக்கு சபையை விட்டுட்டு போனது, பிரதர் இவங்க செஞ்ச இந்த செயல்னால நான் ஆண்டவரே விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ மக்கள் எனக்கு தெரியும். இவங்களாம் உபதேசத்துக்காக பேசல,
தங்களுடைய சுய லாபத்திற்காக, சுயநலத்திற்காக அநேகரை கிறிஸ்துவனிடத்திலிருந்து வெளியிலே அனுப்பக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அதுபடி நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை மற்றவனுக்கு கிறிஸ்துவிடம் சேர்க்கக்கூடியதாக இருக்கணுமே ஒழிய, இவனை மாதிரி இருந்தெல்லாம் இவன் இப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னால் அது எனக்கு வேண்டான்னு போகிற அளவுக்கு யாரும் என்ன செய்யக்கூடாது? இடரலாக மாறக்கூடாது. ஸோ அதனால் நாம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், நம்ம மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் இடரலற்றவர்களாக இருக்க வேண்டும். பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை முன் உதாரணமாய் வைத்திருக்கிறேன், அதை போல நீங்களும் என்ன செய்யுங்க? கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ வருங்காலங்களிலே நாம் யாருக்கும் இடரல் இல்லாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். நம்ம எதை செய்தாலும் நம்ம அதை கேட்டுக்கணும். நான் இதை செய்ய போகிறது கர்த்தரை மகிமைப்படுத்துமா? அது மகிமைப்படுத்துமானால் தைரியமாக செய்யலாம். அதான் அவர் சொல்றாரு, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று செய்யுங்கள். நம்ம வரும் நாட்களிலே நாம் அப்படி செய்வதற்கு தேவன் தாமே நம் யாவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.